ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு தண்ணினா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கேரட், கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன், ஒரு கப் முட்டைக்கோஸ். ஒரு கடாயில் அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணால் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வேகும். தண்ணி நல்லா கொதி வரட்டும். 90% வெந்தால் போதும். இப்போ எல்லா அரிசியும் ஆட் பண்ணிடலாம். இது 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இன்னும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு இதில் வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஃபேனில் வச்சு ஆற வைக்கணும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் வதக்கி விடுங்க. ஒரு கப் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே மெலிசாக தான் கட் பண்ணணும். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. காய்கறி ரொம்ப நல்லா வேகக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். சோயா சாஸ் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பெப்பர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணேன். சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.